கணேஷ்கம்மா. கணேசன். கணேசன். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நெய்வேலியிலேருந்து வராங்க. ஓ சூப்பர். நெய்வேலியிலேருந்து இங்க பூஜை கொடுத்துருக்கீங்களா? பூஜைக்கு இன்னைக்கு பூஜை பண்ணோம். அதை விட நம்ம காளி மாதாஜி அம்மா அப்படின்னா வந்து நம்ம முகத்தை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுறாங்க என்ன பிரச்சனை, கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்ல, அதுக்கு நிவர்த்தியும் பண்ணி பண்ணிடுறாங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து அவங்ககிட்ட அருளாக கேட்பேன், என்ன பிரச்சனைன்னு கரெக்டாக சொன்னாங்க. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி நான் ஒரு 6 மாசமா வந்து 6 மாசமா வரீங்க. எப்படி இருக்கு? நல்ல மாற்றங்கள் இருக்கு. குடும்பத்தில் இருக்கிற மன கஷ்டங்கள், இந்த பிரச்சனைலாம் வந்தேன். பூஜைகள்லாம் கொடுத்துருந்தேன், பூஜையெல்லாம் செஞ்சோம். பூஜை செஞ்சு அன்னை நைட்லேருந்தே எனக்கு வந்து மாற்றங்கள் சேஞ்ச் வந்துடுச்சு. நிறைய மாற்றங்கள் வந்து நல்ல திருப்தியாக இருக்குது எனக்கு. நிம்மதி, ஆரோக்கியம், சந்தோஷம் மூணும் கிடைச்சிச்சு. எல்லாம் கிடைச்சிச்சு. எல்லாமே மூணுமே கிடைச்சிச்சு. மூணுமே கிடைச்சிருக்கு. எல்லாம் ரொம்ப திருப்தியாக இருக்குது எனக்கு. அதனால தான் வந்துக்கிட்டு இருக்கோங்க. உலகத்துல வேற என்ன வேணும்? நிம்மதி, ஆரோக்கியம், சந்தோஷம் மூணும் தான் வேணும். அந்த 3 தேடி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே. இல்ல அதுவே கிடைச்சிச்சு. இங்க வந்த உடனே நம்ம காளி மாதாஜி அம்மாவை பார்த்த உடனே எல்லாம் கிடைச்சிச்சுன்னா அப்புறம் என்ன இருக்கு? சந்தோஷம். சண்டியாகம் பண்ண வந்தப்போ அன்னைக்கு ஒரு மாதிரி ரிலீஃப் கிடைச்சது, ஒரு மாதிரி பீஸாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் பிடிச்சிச்சு. அதனால மீட்டிங் இதை கண்டினியூ பண்ணணும்ப்பா, இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி அப்பா வந்து எல்லாம் நடந்த உடனே அப்பா கூடவே எல்லாரும் வந்துட்டீங்க. விட்டுட்டு வந்துட்டாரு அவரு. ரொம்ப சந்தோஷம். நல்லா பார்த்தேன்னா அவங்கள அப்படியே ஹாப்பி ஃபேஸாக அவங்க சிரிக்கும் போது அவங்கள பார்த்தாலே ஒரு பீஸாக ஒரு அமைதியாக இருக்குது. அவங்க நல்லா ஓகே சொல்லி விஷ் பண்ணுறப்போ ஓகே ஃபைன், அவளுக்கு அவர் இன்னைக்கு அவங்கள பார்த்தாச்சு, இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு இது நல்ல மூடாக இருக்குது, ஓகே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வணக்கம் ஐயா. வணக்கம், வாழ்க வளமுடன். பேரு? என் பேர் வந்து கணேஷ்கம்மா. கணேசன். கணேசன். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நெய்வேலியிலேருந்து வராங்க. ஓ சூப்பர். நெய்வேலியிலேருந்து. இங்க பூஜை கொடுத்துருக்கீங்களா? பூஜைக்கு இன்னைக்கு பூஜை பண்ணோம். ஏற்கனவே ஒரு 6 மாதம் முன்னாடி இங்கே வந்தாங்க. எத்தனை வருஷமா வரீங்க இங்க? நான் ஒரு 6 மாசமா வந்து 6 மாசமா வரீங்க. எப்படி இருக்கு? நல்ல மாற்றங்கள் இருக்கு. குடும்பத்தில் இருக்கிற மன கஷ்டங்கள், இந்த பிரச்சனைலாம் வந்தேன். பூஜைகள்லாம் கொடுத்துருந்தேன், பூஜையெல்லாம் செஞ்சோம். பூஜை செஞ்சு அன்னை நைட்லேருந்தே எனக்கு வந்து மாற்றங்கள் சேஞ்ச் வந்துடுச்சு. நிறைய மாற்றங்கள் வந்து நல்ல திருப்தியாக இருக்குது எனக்கு. அதுலேருந்து மாதாஜி அம்மா வந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கு வாங்கன்னாங்க. ஒவ்வொரு பௌர்ணமிக்கு நான் வந்து இங்கே வருவேன். நான் எங்கள் பொண்ணு அழைச்சி சொன்னேன் 2வது தடவை வரவில்லை. அப்புறம் இப்போ வரவில்லை வந்து வீட்லேயும் அழைச்சிட்டு எல்லோரும் சரி போயிட்டு வந்துடுவோம், நியூ இயருக்கு வந்துடுவோம், போய் பார்த்துருவோம், அம்மா பார்த்துருவோம். 2026 புது வருஷம் அன்னைக்கு இங்கே வந்து பார்த்துட்டு வந்துடுவோம். ஆமாம், அதனால் எங்கேயும் நாங்கள் வேறு ப்ரோக்ராமும் வச்சுருப்போம் எப்பொழுதுமே. இன்றைக்கி காளி மாதிரி அம்மாவை பார்ப்போம், அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிடுவோம். இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன நடந்தது? இங்கே வந்தது மனசுக்கு நல்லா திருப்தியாக இருக்குங்க. இந்த கொஞ்சம் குடும்பத்தில் பிரச்சனை, உடம்பு நல்லா இல்லாமல் இருக்கிறது, அதெல்லாம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி நிம்மதி, ஆரோக்கியம், சந்தோஷம் மூணும் கிடைச்சிச்சு. எல்லாம் கிடைச்சிச்சு. எல்லாமே மூணுமே கிடைச்சிச்சு. மூணுமே கிடைச்சிருக்கு. எல்லாம் ரொம்ப திருப்தியாக இருக்குது எனக்கு. அதனால தான் வந்துக்கிட்டு இருக்கோங்க. உலகத்துல வேற என்ன வேணும்? நிம்மதி, ஆரோக்கியம், சந்தோஷம் மூணும் தான் வேணும். அந்த 3 தேடி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே. இல்ல அதுவே கிடைச்சிச்சு. இங்க வந்த உடனே நம்ம காளி மாதாஜி அம்மாவை பார்த்த உடனே எல்லாம் கிடைச்சிச்சுன்னா அப்புறம் என்ன இருக்கு? சந்தோஷம் தான். அம்மா வந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கு வாங்க, சண்டிகத்தில் வந்து கலந்துக்குங்க அப்படின்னு இருக்காங்க. நாங்கள் ஒவ்வொரு மாதமும் சண்டிகத்தை வர்ற மாதிரி தான் இருக்கோம். வருவோம், கண்டிப்பாக வருவோம். இது ஆக்சுவலா 3 வருஷமா ஹோமம் பண்றாங்க. சண்டி ஹோமம் எங்கேயுமே பண்ண முடியாது, கும்பாபிஷேகத்துக்கு தான் பண்ணுவாங்க. இங்க ஒரு சிறப்பு வந்து என்னன்னா, அதுதான் மெயினா வந்து ஒரு 3 வருஷமா தொடர்ந்து நான் ஸ்டாப்பா இங்க யோகம் பண்ணிட்டு இருக்காங்க, சண்டி ஹோமம் பண்றாங்க. அந்த சண்டி ஹோமத்துல 150 வகையான மூலிகை பொருள் போடுறாங்க. ஆமா, அதுதான் நம்மளுக்கு நிவர்த்தி ஆகுது. அதை விட நம்ம காளி மாதாஜி அம்மா அப்படின்னா வந்து நம்ம முகத்தை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுறாங்க என்ன பிரச்சனை, கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்ல, அதுக்கு நிவர்த்தியும் பண்ணிடுறாங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து அவங்ககிட்ட அருளாக கேட்பேன், என்ன பிரச்சனைன்னு கரெக்டாக சொன்னாங்க. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி யாகம் பண்ணாங்க. இந்த யாகம்லாம் பண்ணோம், கையை பிடிச்சலாம் பார்த்து சொன்னாங்க. அந்த யாகம் பண்ண அன்னைக்கு நைட்லேருந்தே மாற்றங்கள் வந்து போச்சு. தெரியுங்களா? யூடியூப்ல பார்த்தாங்க, இங்கே வந்து என்ன இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அவர் இங்கே வந்து எல்லாம்
எல்லாம் பார்த்து கிளியர் ஆனவுடனே என்கிட்ட வந்து சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து இதை நம்பலை. அப்புறம் ஃபஸ்ட்டு டைம் நான் இங்கே சண்டியாகம் பண்ண வந்தப்போ அன்னைக்கு ஒரு மாதிரி ரிலீஃப் கிடச்சிது, ஒரு மாதிரி பீஸாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் பிடிச்சிச்சு. அதனால் இனிமேட்டு இதை கண்டினியூ பண்ணணும்ப்பா, இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி அப்பா வந்து எல்லாம் நடந்த உடனே அப்பா கூட எல்லாரும் வந்துட்டீங்க. எல்லாரும் இட்டுட்டு வந்துட்டாரு அவரு. ரொம்ப சந்தோஷம். அம்மா அந்த புத்தாண்டில் அம்மாவை பார்த்தது எனக்கு, நான் இப்போ தான் அவங்களை நேரில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். மிகவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்பயும் எங்கள்கிட்ட நல்லாவே பேசினாங்க. அம்மா ரொம்ப சாஃப்ட்டு. நல்லா பார்த்தேன்னா அவங்கள அப்படியே ஹாப்பி ஃபேஸாக அவங்க சிரிக்கும் போது அவங்கள பார்த்தாலே ஒரு பீஸாக ஒரு அமைதியாக இருக்குது. அவங்க நல்லா ஓகே சொல்லி விஷ் பண்ணுறப்போ ஓகே ஃபைன், அவளுக்கு அவர் இன்னைக்கு அவங்கள பார்த்தாச்சு, இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு இது நல்ல மூடாக இருக்குது, ஓகே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்குது. இனிமேட்டு நாங்கள் கண்டினியூ பண்ணால் இதுக்கப்புறமும் வந்து நல்ல ஒரு பெஸ்ட் லைஃப் இருக்கும்னு நான். தேங்க்யூ விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். அம்மா ஒரு பௌர்ணமிக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டீங்களா? அவங்க முகத்தை பார்த்தாலே எல்லாம் ஓடிடுது, கெட்டதெல்லாம் ஓடி போயிடுது. அவங்களுக்கு சக்தி அதிகமாக, அவங்க தேஜஸ் அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு ஆமாம், தேஜஸ் அதிகமாக இருக்குது. அவங்க எல்லாருக்குமே நல்லது தான் செய்றாங்க, நல்லது சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்படி ஒரு விக்கிரகங்கள் எங்கேயுமே இல்லை. ஆமாம், நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை, இந்த மாதிரி விக்கிரகங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. அது புவனேஸ்வரி அம்மாவை நான் இந்த மாதிரி எங்கேயும் ஒரு சிரிச்ச முகத்தோட அது ரசிச்சு அலங்காரம் பண்ணுவாங்க போல. இவ்வளோ அழகியா உட்காந்துட்டு இருக்க லைவா ஒரு அம்மா மகாராணி உட்காந்துட்டு இருந்தா எப்படி இருக்கும், அந்த நாட்டை ஆள்றவ உட்காந்துட்டு இருக்க மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்கல்ல. ஒரு உண்மையான உருவத்தை பார்க்குற மாதிரி இவ்வளோ அழகு நிறைஞ்சி இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க மன நிறைவோட சந்தோஷத்தோட போறீங்க. எல்லா கோயிலுக்குமே போவோம். ஜனவரி 1 வந்தா எல்லா இதுக்கும் போவோம். அப்புறம் செகண்ட் டேலேருந்து ஆஸ் யூஷுவல் லைஃப் போற மாதிரி இருக்கும். இந்த வாட்டி வந்து நாங்க இங்க வந்திருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கு. இந்த 2026 பயங்கரமா போக போகுது அப்படின்ற எனக்கு நம்பிக்கை. தேங்க்யூ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அண்ட் 2026 வந்து எல்லாருக்கும் நல்லா இருக்கணும். எல்லாரும் இங்க வரணும். காளி மாதாஜி அம்மாவோட கொள்கையே தான். எல்லாரும் வாங்க, எல்லாரும் நிறைவா இருங்க, சந்தோஷமா இருங்க, ஆரோக்கியமா இருங்க, நிம்மதியா இருங்க. இது போதும் உலகத்துல. அவங்க சொல்றாங்க அவங்களுடைய அறிவுரைப்படி, அவங்களுடைய எண்ணங்கள் படி எல்லாருக்கும் துன்பம் துயரங்கள்லாம் இல்லாமல் முடிஞ்ச அவங்க சந்தோஷமா இருக்கணும். எல்லாரும் இந்த தாந்தோண்டி சாய்பாபா கோயிலுக்கு வந்து தரிசனம் செஞ்சுட்டு போகணும். அருள் பெற்று எல்லாரும் நல்லா இருக்கணும். கண்டிப்பா வந்து இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகி இங்க வந்து நம்ம பெற்ற சந்தோஷத்தை அவங்களுக்கு எல்லாரும் பெறணும். ஆமா, பாருங்க, இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாரும் இங்க வாங்கன்னு அவங்களே கூப்பிடுறாங்க. இதான் இந்த நியூ இயர்க்கு நான் சொல்றேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு அனுகூலமாகவும் சாதகமாகவும் இருக்கணும் அப்படின்னா அதற்கு ஆதித்ய